அனைவருக்கும் வணக்கம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எஸ்ஜிடி தமிழ் எழுதுனவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கிளாஸ் 10th எந்தெந்த நூலாசிரியர்கள் எந்தெந்த நூல்களை எழுதினார்கள் அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா 100, நூலாசிரியம், சாறு, 80 இந்த மாதிரி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகியல் 100, நூறாசிரியம், கனிச்சாறு 100, சாறு, என் சுவை 80, பாவிய கொத்து, பாவலரேறு பாவிய கொத்து, மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். உலகியல் 100, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, பாவிய கொத்து, மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் டேஷ் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் ஒன், ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வரலாறுல 2, இயக்கம்ல 2, உரையில 4, மரபுரை 1, அப்ப லாஸ்ட் ஒன் தேவனை. மொத்தம் 10. இலக்கண வரலாறு, பாவாணர் வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தமிழ் வச்சு வருவோம். தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, காக்கை பாடினிய உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, தேவநேயம். தேவநேய பாவாணர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவநேயம் தனியா போடுங்க, பாவாணர் வரலாறு தனியா போடுங்க. இப்போ 2 முடிஞ்சிடும். கரெக்டுங்களா? தேவநேய பாவாணர் ஞாபகம் வச்சுங்க. தேவநேயம் தனியா போடுங்க, பாவாணர் வரலாறு தனியா போடுங்க. 2 முடிஞ்சு. இன்னும் 8 போடணும். 8க்கு இலக்கண வரலாறு போட்டுங்க. இலக்கண வரலாறு, ஏன்னா தமிழ்னாவே இலக்கணம். ஸோ இலக்கண வரலாறு. அப்போ 3 முடிஞ்சு. இன்னும் 7 தான். 7ல் 4 உரை. குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திருட்டு உரை, புறத்திரட்டு உரை, காக்கை பாடினிய உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை முடிஞ்சுக்க. கடைசியாக 2 தான் இருக்கு. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மீதி நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.